வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட சார்ட்டு. இன்றைக்கி தேதி வந்து 29 ஜூலை 2024 திங்கக்கிழமை. இன்றைக்கி காலையில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. 24,979 வந்து ஹை போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிடுச்சு. அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கு வந்து அங்கேருந்து ப்ரீவியஸ் டே இந்த ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ அப்போ வந்து இப்போ 2-3 ட்ரேட் நம்ம வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய ட்ரேட் பண்ணினேன். ஆனால் வந்து இன்றைக்கி இந்த மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு மார்க்கெட்டு கிடையாது. ஏன்னா முதல்ல கீழே வந்துச்சு, அப்புறம் மேலே போணுச்சு, அப்புறம் திரும்ப கீழே வந்தது, அப்புறம் சைட்வேஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஃபுல்லாகவே சைட்வேஸில் தான். இன்றைக்கி வந்து நம்ம இது வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டு பார்க்குறீங்க. இதில் வந்து இந்த ப்ளூ, இந்த ரெட்டு, இது வந்து சிபிஆர். இந்த சிபிஆர் வந்து ரொம்ப வைடாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி கண்டிப்பாக மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் இருக்கும். இருந்தாலும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி சைட்வேஸில் போச்சு, கொஞ்சம் சைட்வேஸில் போச்சு, அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டு, அப்புறம் டவுனு, அப்புறம் வந்து சைட்வேஸில் வந்து இது மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து இருக்கும்போது இந்த மாதிரியான செட்டப்பில் ட்ரேட் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க பிகினர்ஸுக்கு. கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் இதில் வந்து ட்ரேட் பண்ணி லாபம் பார்க்க முடியும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இதில் ட்ரேட் பண்ணணும். இந்த ஆரஞ்சு கலர் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹையை கட் பண்ணால் நம்ம வந்து ஷார்ட் போடலாம். அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. இந்த சப்போர்ட் லைனில் அது ரிவர்ஸ் ஆச்சு மறுபடியும் மார்க்கெட்டு. திரும்ப அது வந்து இங்கே சிபிஆருக்குள்ளேயே வரல. நீங்கள் வெர்ஜின் சிபிஆர்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குதுன்னா அதை வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போச்சு. ஸோ இதில் நம்ம ஒரு 3 நாள் ட்ரேட் பண்ணோம். ஸோ எல்லாமே ஸ்கேல்பிங் மாதிரி தான் பண்ணோம். ஸோ இதில் வந்து இப்போ இதில் பாருங்கள், இந்த இடத்துல 24,900 சார்ட் வச்சுருக்கேன். இந்த 24,900 சார்ட்டில் நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரீட்ரேஸ்மெண்ட்டை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட் தான் இது. இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம ட்ரேட் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஆனால் இதில் நான் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணேன், அப்புறமா அதை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணி இமீடியட்டாக நம்ம அதை வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம செட்டப், நமக்கு ஃபேவரேட்டான செட்டப்னு பார்த்தீங்கன்னா இது தான். இந்த ஃபேவரேட்டான செட்டப் வந்து இங்கே வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிச்சு. சரி, இந்த இடத்துல நமக்கு கிடச்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய அந்த இஎம்ஏஎஸ் வந்து ஒன்றோட ஒன்று பிரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து வியூஆப் வந்து இங்கே கட் பண்ணும்போது நம்ம அந்த லெஃப்ட்டில் பார்த்துட்டு அந்த லெஃப்ட்டோட ஹையை வந்து நம்ம பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோவில். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கட் பண்ணுது. ஆக்சுவலாக நான் கட் பண்ணும்போது நான் ஒரு மீட்டிங் போயிட்டேன், அதனால் நான் வந்து ட்ரேட் எடுக்கலை. நான் வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு போயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ நான் அதுக்காக ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அது ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது நான் நேற்று போட்ட வீடியோவில் நான் இப்போ வந்து விளக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போ இது நேராக போயிட்டு திரும்பனா இந்த இடத்துலலாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது வந்து நம்மளுடைய ப்ளூ லைனை வந்து டச் பண்ணோம். ப்ளூ லைனை டச் பண்ணிவிட்டு அதுலேருந்து உள்ள அந்த ரெட் கேண்டில் வந்து ப்ளூ கேண்டில், அதாவது க்ரீன் கேண்டில் கட் பண்ணும்போது தான் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இந்த கோடு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ எங்கே வேணாலும் ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போடணும். ஸோ அப்போ எடுத்த வந்து ப்ரைஸ் வந்து 151, ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 144, 7 பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸு இதில் போடணும். இப்படி இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் ஆக்சுவலாக நான் இந்த இடத்துலையே எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த இடத்துல எடுத்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மீட்டிங் போகிறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் மூமெண்ட்டு. ஸோ 180 நான் வந்து பார்த்து மீட்டிங் போகும்போது பார்த்துக்கிட்டு இருந்தேன், 180. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து 198, கிட்டத்தட்ட 200க்கு போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டை ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஸோ இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருமையான செட்டப்பு. அதே மாதிரி அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 11:50 சரி 12 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செல்லிங் செட்டப் வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சு. செல் செட்டப் எப்படி பண்ணு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து இந்த இஎம்ஐ வந்து கிராஸ் பண்ணும்போது வர்ற ஒரு சின்ன கேண்டிலில் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலான்னு. இப்போ நீங்கள் 1 நிமிஷம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக தெரியும். இப்போ 1 நிமிஷம் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து சின்ன கேண்டில் கட் பண்ணும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், அல்லது இந்த இடத்துல வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா 162க்கு விற்றுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இங்கே வந்து 97 வரைக்கும் வந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இப்போ 2 மாதிரி ட்ரேடும் எடுக்கலாம். அப்புறம் நான் இந்த மாதிரி ரிவர்ஸ் பாயிண்ட்லேயும் நம்ம ட்ரேட் எடுத்து செஞ்சோம். இன்றைக்கி ஒரு 3-4 ட்ரேட் வந்து நிறைய பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுத்ததெல்லாம்.
கடைசியாக வந்து இந்த இடத்துலையும் வந்து ஒரு ட்ரேட் பண்ணேன், இங்கேயும் ஒரு ட்ரேட் பண்ணோம். ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே எக்ஸிட் பண்ணியாச்சு, ஏன்னா மார்க்கெட் முடிய போகுது அப்படிங்கிறதுனால. ஸோ இன்றைக்கி மொத்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு பொசிஷன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம புக் பண்ண ப்ராஃபிட் இது எல்லாமே கிட்டத்தட்ட 38,000 புக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த 38,000மே நம்ம வந்து எல்லாமே ஸ்கேல்பிங் தான் பண்ணது. இந்த ஸ்கேல்பிங் பண்ணது மட்டும்தான். ட்ரேட் பண்ணது 24,900 புட் ஆப்ஷன், அப்புறம் கால் ஆப்ஷன், அது மாதிரி 28,900 புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், இது மட்டும்தான் பண்ணோம். எல்லாமே ஸ்கேல்பிங் ட்ரேடு தான். ஆனால் இன்றைக்கி விற்கலை, எல்லாமே வாங்கினது தான். பையிங், ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் செஞ்சோம். அது நம்ம பேஸ்ட் ஆன் வந்து நம்மளுடைய இந்த செட்டப்பை வச்சு தான் செஞ்சோம், வேறு எதுவுமே இல்லை. இதை வச்சு தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். சில நண்பர்கள் வந்து இதை வந்து ஒரு வீடியோவை போடுங்க, அதாவது இந்த இந்த ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் என்னென்ன இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்கிறத ஒரு வீடியோ போட சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ போட்டால் நம்ம பெரிய வீடியோ வரும். நான் இந்த வீக்கெண்டில் அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் பண்ணுறேன். இன்றைக்கி வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம என்னென்ன ட்ரேட் எடுத்தோமோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதனால் பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து நம்ம காலையில் வந்தோடனே என்ன பண்ணோம், மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 9:15க்கு வந்து நான் வந்து எஸ்பிஐ ரிசல்ட் நல்லா இல்லைங்கிறதுனால அது கூட போயிடும்னு சொல்லிட்டு 8:50க்கு எக்ஸிட் பண்ணிட்டோம். அது ப்ராஃபிட்டில் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் நிஃப்டியில் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணது 111க்கு, எக்ஸிட் ஆனது 114, 3 பாயிண்ட்டு. ஸோ அதில் 30,000 ப்ராஃபிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 122க்கு வந்து 24,900 கால் ஆப்ஷன் வந்து 122க்கு வாங்கி 129 ஒரு 7, அதில் ஒரு 7,000 ப்ராஃபிட்டு. இப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கடைசியாக எடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரேடு முடிய போகிற சமயத்தில் எடுத்தது என்னென்னா 24,800 கால் ஆப்ஷன் வந்து 500 குவான்டிட்டி எடுத்தது, 136க்கு எடுத்தோம். ஸோ 136, 45க்கு எடுத்தோம். அது வந்து ட்ரிகர் வந்து 142 போட்டிருந்தேன். ஆக்சுவலாக 152லாம் போச்சு. ஸோ திரும்ப வந்து அதுக்கு ஹிட் பண்ணிடுச்சு. அதில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட்டு, ஸோ ஒரு 3,000 ப்ராஃபிட்டு. ஸோ எல்லாம் சேர்த்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு 38,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள ட்ரேட் அப்டேட்டு. ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் இந்த இண்டிகேட்டரை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், என்னோடய ட்ரேடிங் செட்டப்னு ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.